ஹாய், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வீடியோ போட்டு ஒரு மாதம் பக்கமாகுது. ஏன் வீடியோ போடுறது இல்லைன்னா, என்னுடைய மொபைல் வந்து முன்னாடி கேமரா வந்துட்டு கீழே தூக்கி போட்டு கோவத்தில் முன்னாடி கேமரா கிளாரிட்டி போயிடுச்சு. நேற்று நைட்டு தான் அது எல்லாமே ஃபோனெல்லாம் தொடச்சி எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு துணியால் அதை தொடச்சி க்ளீன் பண்ணி இப்போ தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்கிறேன். எல்லார் வீட்லேயும் என்ன சாப்பாடு, என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி? சாரி, தண்ணி தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிச்சிக்கணும். பேச கூட தெம்போ இல்லைப்பா. காலையில் 10 மணிக்கு நாங்கள் 10 மணிக்கு தூங்கினவங்க. இந்த வெயிலுக்கு வந்து நாங்கள் உள்ளேயும் இருக்க முடியல, வெளியும் இருக்க முடியல. எங்கள் அட்டை வீடு அதுக்குமா ஒரே ஹீட்டான ஹீட்டு. வெயில்லையே நாங்கள் எவ்வளோ துணியெல்லாம் துவைச்சி போட்டு இங்கே பாருங்கள், கட்டிலெல்லாம் எடுத்து போட்டு வச்சேன். இவங்க வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு இது மடித்து வச்சிட்ருக்காங்க. ஹாய் சொல்லுங்கடியெல்லாம். அதாவது நாங்கள் துணி எடுத்துகிட்டு இருக்கும்போதே இவங்க வந்துட்டாங்க. துணி எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க, எனக்காக ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. ஏன்டி டியூஷன் வரலையா? டியூஷன் எந்தாம கொடுக்கல சார், வரல. சரி சரி, மடிச்சு அது மடிங்க. நான் இது போய் எடுத்து வச்சுட்டு வரேன். சொல்லாம அதான் அட்டை வீடு அதுக்குமா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் கூட உள்ளே உட்காரவே முடியல. எங்கள் அம்மாலாம் வாரத்துக்கு ஒரு டைம் தான் குளிப்பாங்க. இப்போ டெய்லியும் 2 நாள் குளிக்கிறாங்க, 2 நேரம் குளிக்கிறாங்க. ஏன் குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க. ஏமா? சலுப்பாக இருக்குதா? முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு டைம் குளிப்பியே, இப்போ எதனால நீ 2 நேரம் நீ குளிக்கிற? இல்லைன்னா வச்சுக்கோங்க, தண்ணி பக்கமே எங்கள் அம்மா போக மாட்டாங்க. ஏமா ஒத்துக்கிறியா? நான் சொல்றது எப்படி ஒத்துக்கலாம்? ஐயோ சாமி, இன்னும் என்ன சொல்லணும்? உண்மையை சொன்னேன். ஏதோ சண்டைக்கு இழுப்புன்னு பார்த்தேன். ஏதோ இன்னைக்கு சொன்னதுமே எங்கள் அம்மா வந்து அமைதியாயிட்டாங்க. ஏங்கடி மடிச்சிட்டிங்களாடி? யாருடி இந்த புத்திசாலித்தனமாக இதை மடிச்சது? உன் வேலை தான் எனக்கு தெரியும்டி. சரி மடிங்க. அம்மா ஒரே டயர்டு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எதுவும் வாங்கிட்டு வரணுனால எதுவுமே நினைக்காதீங்க. அங்கே வந்து பரிகாரத்துக்குன்னு போனது, அதனால எதுவுமே வாங்கக்கூடாதான், சரியா? அதனால தான் இங்கே பொங்கல் வச்சு பிரசாதம் கொடுத்தது. சரி மடிச்சிட்டு இருங்க, வரேன். நம்ம வந்து எப்படி தான் இந்த பீரோவில் வந்து நாங்கள் பார்த்து நான் துணியை மடித்து வச்சாலும் சரி, எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் டெய்லியும் கிளஞ்சி கிடக்குங்க பாருங்க. போன வாரத்தில் தான் சுடிதார் தனியாக, ஷாலு பேண்ட்டு தனியாக, கீழே வந்து சாரீ, அதுக்கு கீழே நைட்டி பார்த்தீங்கன்னா அதில் தான் ஸ்டாண்டில் தான் வைப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க துணியெல்லாம் இதில் வைக்கிறனால நான் இடம் பற்ற மாட்டேங்குதுன்ட்டு எனது மட்டும் எல்லாத்தையும் இதில் வச்சுட்டேன். போன வாரத்தில் மடித்து வச்சது தான் இங்கே பாருங்க எப்படி கலைஞ்சிருக்கு. இதுக்கோ ஒரு வேலை. நாளைக்கு தான் இதெல்லாம் மடித்து வைக்கணும். நாளைக்கு தான் மடித்து வச்சுட்டு வேறு வேலை பார்க்கணும். என்ன பண்ணுறது, வீடுன்னு இருந்தால் நிறைய வேலைகள் இருக்கத்தான் செய்யும், நம்ம தான் செய்யணும். ஃபோனை வந்து ஒரு இடத்துல வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக எந்த வேலைனாலும் அது எல்லாமே பார்க்குற மாதிரி பண்ண முடியும். எப்படிதான் பார்த்து எங்கே வச்சாலும் சரி, ஏதாவது ஒரு இதில் வந்து கரைஞ்சிடும். எனக்கு கூட பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கார துணியெல்லாம்
டெய்லியுமே தேடணும். டெய்லியும் பார்த்து எப்படி தான் நம்ம மடித்து வச்சாலும், ஆனால் அவர் துணி வந்து டெய்லி தேடி தேடி எடுக்கிற மாதிரி தான். வேலையை போயிட்டு வந்தாங்கன்னா அப்படி இருக்கிற இடத்துல கழட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. மடிச்சிட்டியாடி? எத்தனை மடிச்சிருக்கீங்க? இன்றும் மடிக்கவில்லையா? இன்னைக்கு ஏன் சாமி தூய தமிழ்லயே பேசுற? பாருங்க, இன்னைக்கு இவளுக்கு என்னன்னு தெரியல, பைத்தியம் பிடிச்சிக்கிச்சாட்டு தூய தமிழ்லயே பேசிட்டு இருக்கிறாளே. ஐயோ கொண்டாடி. பாருங்க அவன் மடிக்கிற ஸ்டைலா பாருங்க. அப்படியேப்பா தனித்தனியா, நைட்டி தனியா, வேஷ்டி தனியா, துண்டு தனியா. சரி எடுத்துட்டு போட்டுமா இது? எடுத்துட்டு வா. பாருங்க, இப்படி ஒரு ஆளு கிடைச்சா நம்மளுக்கு கவலையே இல்லை. மிஸ் ஆடி ஆடியே நீ மிஸ்ஸுங்கிற. அங்கே வச்சிருமா ரேகலா, இந்த மேலே வச்சிருவேன். லைட்டு ஆஃப் பண்ணிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அது கிராவிட்டி தெரியல. இந்தா பாருங்க, ஒரே இருட்டா இருக்குது. கொஞ்சம் துணி நம்ம மடிச்சிட்டோம். இப்போ வந்து சேரீ 3 சேரீ இருக்கு. சேரீயும் மடிக்கிறீங்களா? வேணாம் வேணாம், வீடு கொஞ்ச நேரம் காயிட்டோம், நல்லா காயிட்டோம். பாருங்க, இந்த சேரீ தான் நான் கோயிலுக்கு கட்டிட்டு போனது. இந்த சேரீ திருவெண்காடு கோயில். இன்னும் யூடியூப்ல வந்து ஃபோட்டோ போஸ்ட் போடல, போடணும். ஷார்ட் வீடியோ தான் போட்டு. என்ன பாரு, விஷமா? அவ ரசனை கேட்ட மாதிரி தெரியல, விஷமானு கேட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. ஓரளவுக்கு இப்போ எல்லாமே மடிச்சாச்சு. நாளைக்கு வந்து இது எல்லாத்தையும் அதாவது ஒரு ரேகை தனியாக எடுத்து நான் மடித்து வைக்கணும். என்ன பண்ணுறது? இந்த துணி பார்த்தா தான் எனக்கு அவ்வளோ வெறியாக இருக்குது. இங்கேம்மா சரிடி, அங்கங்க வச்சிடலாம். அவ்வளோதான் அவ்வளோதானா? கட்டல. தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப லாயர் இருக்கு. சரி நான் அது மடிச்சுக்கிறேன். மடிக்கிறியா? அதாவது என்னுடைய துணியை இப்போ மடிச்சாச்சு. மாவு சாப்பிடுவீங்களா? இந்த பண்டிகை அடிப்பாங்களே அந்த மாவு, அரிசி மாவுடைய அந்த இது இப்படி அடிப்பாங்களே, அது என்னமா பண்டிகை மாவு. எடுத்துட்டு வரேன். எனக்கு அது எப்பயுமே பிடிக்காது. பாருங்க மாவு. அம்மா உனக்கு வேணுமா? கொடுத்துட்டுமா உங்ககிட்ட? இவ்வளோ மாவு சாப்பிடுவீங்களா? இந்தா பாருப்பா, புட்டு கொடுக்கட்டுமா? கொஞ்சமாக தான். இங்கே பாருங்க. ஐயோ, இந்த இதுலேயும் பாதி எடுத்துக்கோங்க. அதிகமாக சாப்பிடாதீங்க. இந்தா போதுமா? அதிகமாக சாப்பிட்டுட்டு அங்கேயும் சுத்துறதுக்கு போகாதீங்க, பேய் பிடிச்சிக்கும். ஆமா, எல்லாம் சாப்பிட்டாலும் சரி. மாவும் அம்மா, மாவும் தான் நம்ம மெயின். மாவும் சரி. இந்த பக்கமே இருங்க, இங்கேயும் போகாதீங்க. தேங்க்யூ. எடுத்துட்டு வா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. நீங்க இல்லைன்னா நான் ஒண்டியா இப்போ கஷ்டப்பட்டு மடிச்சுட்டே இருக்கணும். வேணாம்மா, அது அப்புறமா. இப்போ வேணாண்டி.
ஏய் கீழே போட்டுறாதீங்க. அதுக்கு தான் இப்போ அது கொஞ்சம் நல்லா காயிட்டோம், அதுக்கு தான் விட்டு வச்சிருக்கேன். அம்மா வெந்துருச்சா இங்கே பாருங்க. கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் சுண்டல் போட்டு நாங்கள் செய்கிறோம். எங்கள் அம்மா முன்னாடியே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் சுண்டல் மட்டும் ஏற்றி கொடுத்துருவாங்க. நான் தான் உள்ளே போய் வணக்கணும். இன்றைக்கான வீடியோ எங்களால் முடிஞ்சது இவ்வளோ தான் பட்டாச்சு. அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம், வீட்டு வேலை என்ன செய்கிறோம் அப்படின்னு தான் நாங்கள் வீடியோ போடுவோம். என்னாச்சு? அம்மா இங்கேயே வணக்கிடலாமா? ஆ இங்க பாருங்க, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. காட்டிட்டேன். எங்கள் வீடியோ வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வியூவர்ஸே போக மாட்டேங்குது. தயவு செஞ்சு எல்லாம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நாளைக்கு பேசிக்கலாம். எல்லாத்துக்குமே டாட்டா, பாய் பாய். பாய் சொல்லிருங்க. பாய் பாய் சொல்கிறது மட்டும் நல்லா சொல்ல மாட்டேங்க. அதாவது இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன்னா மட்டும் எங்கள் அம்மா எங்கிட்ட வாயே பேச மாட்டாங்க. வீடியோ எடுக்காமல் இருந்தேன்னா சரியான வாய். எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு சண்டையே தான் வரும். இப்போல்லாம் பொறுமையாக இருப்பாங்க. அந்த கேமரான்னு ஆன் பண்ணி இப்படி வச்சுட்டா மட்டும் வாயே திறக்க மாட்டாங்க. அது மட்டும் ரோசம் வந்துருச்சு எங்கள் அம்மாவுக்கு. ஓகே பை பை. கடை